ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான கிரியேச்சர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் தனி ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து அங்கே இருக்கிற மக்களை அட்டாக் பண்ணுது. ஸோ அவங்க எல்லாருமே அதில் இருந்து தப்பிச்சாங்களா, அது என்ன கிரியேச்சர் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக சொன்ன கதை தான் 2012 ரிலீஸ் ஆன கிராபர்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நைட் டைமில் ஒரு அழகான கடலை காமிக்கிறாங்க. அங்க அந்த மீன் பிடிக்கிறவங்களாம் மீன் பிடிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஏதோ ஒரு பிரகாசமான லைட் அடிக்குது. இவங்க என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஏதோ விண்கலா என்னன்னு தெரியல, அப்படியே பிரகாசமா வந்து கடலுக்குள்ள விழுந்துருமா. ஸோ அந்த மீனவர்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது, என்னது கடல்ல வந்து விழுந்துச்சு, ஒருவேளை நட்சத்திரம் ஏதாவது கடல்ல விழுந்துருச்சோ அப்படின்னு மிரண்டு போய் வேக வேகமா அது விழுந்த இடத்த நோக்கி வராங்க. அப்படி வரும்போது அங்க மேல இடத்துல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி கடலுக்குள்ள ஏதோ வந்து விழுது, ஸோ அதை நாங்க பார்த்துட்டு அதை செக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அப்படி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு டென்டக்கிள்ஸ் வந்து ஒருத்தனை பிடிச்சி உள்ள இழுக்குமா. அவ்வளவுதான், ஒவ்வொருத்தனா அந்த டென்டக்கிள்ஸ் வந்து கொலை பண்ண ஆரம்பிக்குது. கடைசி இருக்கிறவனும் கத்துறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, ஒருத்தன் அப்படியே போதையில இருந்து எந்திரிக்கிறான் இல்லையா. செய்யும் வந்து அந்த படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ்காரனா இருக்கிறான். பேர் வந்து ஃப்ரெட். ஸோ நேற்று வந்து ஒரு விண்கல் மாதிரி ஒன்று விழுந்திருக்கும் இல்லையா, அந்த விழுந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்ட்ல தான் நம்ம ஹீரோ வந்து போலீஸ்காரனை வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே மறுபடியும் கடலை காமிக்கிறாங்க. கடல்ல ஒரு பொண்ணு வந்து இந்த ஐலாண்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுடைய பேர் தான் லீசா. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் ஒரு போலீஸ்காரங்க தான். ஸோ அந்த ஐலாண்டுக்கு புதுசாக வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க போல. அப்படி அந்த ஐலாண்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ தான் வந்திருக்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயின் வந்திருக்கிறது ஹீரோடைய டெம்பரரி பார்ட்னராக தான். ஸோ அது வந்து நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. இவன் நம்ம கூட ஒர்க் பண்ண போறா அப்படின்ட்டு அவகிட்ட ஒழுங்காவே பேசாம அங்கிருந்து அப்படியே கூட்டிட்டு போக. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இவனுடைய பேர் வந்து டாக்டர். ஸோ இவரை வந்து இந்த ஐலாண்ட்ல டாக்டர்னு கூப்பிடுவாங்க. பேர் வந்து ஜிம் கிளீசன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஐலாண்ட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அங்கே உள்ள கடற்கரையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திமிங்கலம் வந்து செத்து கரை ஒதுங்கி இருக்குது. இது அப்படியே அவர் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. இங்கே ஒரு சர்ஜென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவர் தான் நம்ம ஹீரோடைய பார்ட்னராக இருந்தார். ஆனால் இவர் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுனால ஒரு வாரம் இவர் இந்த ஐலாண்ட் பக்கமே வரமாட்டார். அது வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோயினை இங்கே வர வச்சிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த கிணித்தை கூப்பிட்டு, சார் இங்கே வாங்க, நீங்கள் இங்கேருந்து ட்ரிப் போகிறீங்க ஓகே தான், ஆனால் அந்த ஒரு வாரத்தை என்னால் மேனேஜ் பண்ண முடியாதா, எனக்காக ஒரு பார்ட்னர் வேற போடணுமா, என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா, டேய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா, நீ எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்ப, ஸோ உன்னை நம்பிலாம் இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போக முடியாது, அதனால தான் இந்த மாதிரி ஹீரோயினை வர சொல்லியிருக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கே டென்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோயினை ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே கட் பண்ணால் ஒரு மீனவரை காமிக்கிறாங்க. ஸோ இவருடைய பேர் வந்து பேட்டி. அவர் கடையில் போட்ட வலையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள வித்தியாசமான ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர் வந்து மாட்டிருக்குது. ஒருவேளை இது நண்டு வகையை சேர்ந்ததா இருக்குமோ அப்படின்னு அதே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. கூட சேர்ந்த மர்ஃபின்னு சொல்லப்படுற இன்னொரு ஃபிஷர்மேனும் இதை வந்து பார்க்குறாரு. என்ன மச்சான், உன்னுடைய வலையில சூப்பரான மீன் மாட்டி இருக்குது போல அப்படின்னதும், ஆமாண்டா இது பார்க்க வித்தியாசமா இருக்குல்ல, ஏதோ ஒரு பெரிய வகை நண்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு ஃபிஷர்மேன் மூஞ்சிலையா தண்ணி அடிச்சு விட்டுருது. அவனும் இதை பார்த்துட்டு, சே என்ன கர்மண்டா இது, இந்த நாத்தம் நாருது, இந்த கர்மத்தை எங்கேயாவது தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பீச்சுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த திமிங்கலம் கரை ஒதுங்கி இருக்கும்ல, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போதே நம்ம ஹீரோயின் அவளை பற்றி நிறைய சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நான் இப்போ தான் முறை ஐலாண்ட் பக்கம் வந்து டியூட்டி பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் மெயின்லேண்டில் தானே இருந்தேன். அங்கே என்னென்ன கேஸ்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, பெரிய பெரிய கொலை கேஸ், கொள்ளையடிக்கிற கேஸ் அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அடியே கொஞ்ச நேரம் பேசாமல் வரியா, நீ இந்த சின்ன ஐலாண்டில் அவ்வளோ பெரிய கேஸ் எல்லாம் எதிர்பார்க்க வேணாம், இங்க சும்மா சின்னதா ஏதாவது சின்ன சின்ன கேஸ் தான் வரும், ஸோ பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு வந்து கூட்டிட்டு வரான். இங்க வந்து பார்த்தா பெரிய பெரிய திமிங்கலமா செத்து கிடக்கு இல்லையா. ஸோ பார்த்து ஷாக்காகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்காலஜிஸ்ட் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கண்ணாடிக்காரனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சிருது. வலிஞ்சு வலிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். என்னம்மா போலீஸ்காரம்மா, எவ்வளோ நாள் இந்த ஐலாண்ட்ல தங்க போறீங்க, புதுசா அங்கே பார்க்குறேனே அப்படின்ற மாதிரி தோணன்னு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் ஊடையில பேசி, டேய் வேலையை மட்டும் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா இதெல்லாம் ஏன் இங்க வந்து கரை ஒதுங்கி இருக்குது, அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா சார், இந்த ஆழ்கடல்ல இருக்கிற உயிரினங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி நடக்கும், நிறைய வாட்டி இந்த மாதிரி கரை ஒதுங்கும், ஆனா இதோடைய உடம்புல எல்லாம் அடிபட்டு இருக்கிறத வச்சு பார்த்தா இது ஏதாவது பாறையில மோதிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கரை ஒதுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனது பாறையில மோதிட்டு கரை ஒதுங்கி இருக்குமா அப்படின்னா இங்க இருக்கிற எக்கச்சக்கமான திமிங்கலத்துக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க அவனுக்கு பதில் தெரியல. அப்புறமா சரி ஓகே இது எல்லாத்தையுமே கரை ஒதுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க,
பண்றான்னா கூனின்னு சொல்லப்படுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறான். அதுல இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, ஸோ இவருடைய பேர் தான் கூனி. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி கடலுக்கு சைடில் நிறைய திமிங்கலம் வந்து கரை ஒதுங்கி இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டாரு. அதாவது அவர் பெரிய பெரிய கிரேன்லாம் வச்சிருப்பாரு, ஏன்னா அதை வச்சு தானே இழுக்க முடியும். இப்படி இருக்க கட் பண்ண இந்த சைடு அந்த மீனவரை காமிக்கிறாங்க. அவர் வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை பிடிச்சிருப்பார் இல்லையா, அதை வேற நண்டு நினைச்சிட்டு இருக்காருல, அதை அவருடைய பாத் டப்ல வந்து போட்டுறாரு. அப்பதான் அது உயிரோட இருக்குன்ற மாதிரி. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு கடற்கரையில் தான் காமிக்கிறாங்க. அந்த கூனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரிய பெரிய மிஷின் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா திமிங்கலத்தையும் வண்டியில் ஏற்றி ஒவ்வொன்றா அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஸோ அனுப்பி வச்சுட்டு அவரும் கிளம்ப வேண்டிய டைம் வருது. உடனே அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, டேய் என்னுடைய மண்வெட்டியை வந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் பாரு, அதை மட்டும் எடுத்துட்டு வாயேன் அப்படின்னதும் அந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா சரி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். அப்படி ஓடி அந்த மண்வெட்டி எடுக்கும்போது தான் சைடில் பார்க்குறான் ஒரு சில முட்டைகள் மாதிரி இருக்குது. பாதி இது மண்ணுக்குள்ளே மூழ்கி இருக்கும். உடனே என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படின்னு அதை எடுக்க அப்படி எடுத்ததுமே பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று இவனை அட்டாக் பண்ணுது. அப்படியே இவனை அட்டாக் பண்ணி இவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுமா. இந்த சைடு இந்த கூனியை பார்த்தீங்கன்னா என்னடா அவன் ரொம்ப நேரம் ஆச்சு எங்க போய் தொலைச்சான், ஒருவேளை ஓவரா வேலை இருக்குன்னு ஓடி போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவனை காணோம். உடனே டென்ஷன்லாம் அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வழக்கம் போல பப்ல தான் இருக்கிறான். கூட அந்த மீனவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம நியூஸ்ல அந்த ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த ஃபிஷர்மேன் அவங்க எல்லாத்தையும் காணோன்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் தங்கியிருக்காங்க போல. அதுல இந்த மொட்டத்தில் இருக்கார் இல்லையா, இவர் தான் அந்த பில்டிங்கோடைய ஓனர் போல. அவர்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அயனை வந்து வாங்கிட்டு போறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அவர் வந்து அந்த மீனவர் வந்து போதையில பேச ஆரம்பிக்கிறாரு. அடே தம்பி, என்னுடைய வீட்டுல என்ன வளர்க்குறேன் தெரியுமா, ஒரு வித்தியாசமான உயிரினம், அது குளிக்கணும்ன்றதுக்காக என்னுடைய பாத் டப்ல வச்சு அடைச்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி போதையிலே வளரிட்டு இருக்க ஹீரோவுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த மீனவருடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங் சீனில் இவனுடைய மூஞ்சில் வந்து தண்ணி அடிச்சிருக்கோம் இல்லையா, அவன் தான் இவன். அவனுக்கு என்ன சோகம்னு தெரியல, அப்படியே சோகமாக டிவி வந்து பார்த்துட்டு இருக்கேன். அவனுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ கதவை தட்டுற மாதிரியான சவுண்டு கேட்குது. உனக்கு எவன்டா இந்த நேரத்தில் எனக்கு கதவை தட்டுறது அப்படின்னு இவன் கோவத்தில் வந்து கதவை திறக்க வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கூனி இருக்கார் இல்லையா, அதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர், அவர் வந்து தொங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவரு, தலை நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து இவங்களுக்கு சரியப்படலை, என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவரு மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஸோ இதை பார்த்த இவரும், ஐயோ என்னாச்சு சார் அப்படின்னு வேகமா வெளியில வராரு. அப்படி வரும்போது டக்குன்னு ஒரு டென்டக்கிள் வந்து அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகுமா. அவ்வளவுதான். இதை பார்த்த ஒய்ஃப் வந்து பதறி போறாங்க. நியாயமா என்ன பண்ணிருக்கணும், ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு பார்த்துருக்கணும் இல்லையா. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா கதவு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு வேக வேகமா உள்ள இருக்கிற எல்லா ஜன்னலையும் மூடுறாங்க, சிம்னியையும் வேகமா மூடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அது வழியா ஏதோ ஒரு டென்டக்கிள் வந்து இவங்களையும் பிடிச்சி அப்படியே அதுக்குள்ளோடையே இழுத்துட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயினோடைய வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் கதவை திறந்ததுமே, என்னம்மா நீ இங்கே இருக்க, இது என்னுடைய வீடு இல்லையா, சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் இதை பார்த்துட்டு, அட பாவி நீ குடிகாரன்னு நினைச்சேன், ஆனா இப்படிப்பட்ட குடிகாரனா இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வரேன்ற பேர்ல அங்க இருந்து திங்ஸ் எல்லாம் தட்டி விட்டுறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயினும் சரி ஓகே இவர் ரொம்ப குடிச்சிருக்கிறாரு, இவரை நம்ம தான் அவருடைய வீட்டில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போறான். கட் பண்ண அந்த சைடு இந்த மீனவரை காமிக்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதனால அப்படியே அவனுடைய வீட்டுக்கு தள்ளாடிட்டு போய் அவன் ஆல்ரெடி ஒரு மிருகத்தை அடைச்சு வச்சிருப்பான்ல, அதை வந்து பார்த்தா அது காணோம். அந்த கூண்டு வேற உடஞ்சிருக்கு. என்னடா இது, இந்த கூண்டுக்குள்ள இருந்த மிருகம் எங்க போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற செவுத்துல எல்லாம் ஜெல்லு மாதிரி ஏதோ ஒட்டி இருக்குமா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு அதை கூர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா பின்னாடி அந்த செவுத்துக்கு மேல டென்டக்கிள்ஸா ஏதோ பாம்பு மாதிரி நிறைய சுத்தி இருக்குது. ஸோ இதுதான் அந்த மிருகம் போல. இதை பார்த்து இவன் பயப்பட அதுக்குள்ள அதை அவனை அட்டாக் பண்ணி அவனை கடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனா நல்ல வேலை அவன் என்ன பண்ணிட்டானா அதை தூக்கி போட்டு அதை மிதிச்சிட்றான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் ஓனர் இருக்கான்ல, அவருடைய ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, பார்த்துமா பார்த்துப்போ ஏன்னா புயல் வேற வருதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னதும், அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பக்கத்தில் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன் அப்படின்னதும், ஓ ஸ்டேஷனுக்கு போறியா, ஸோ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம்லாம் இன்னும் ஆகலைங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படியா ஹீரோவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்க, ஹீரோயினும் அவர் கூடயா அப்படின்னு நினச்சிட்டு நேராக
ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு செல்லை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தூங்கியிருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் நேற்று ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ கூட்டிகிட்டு வந்தது இங்கே தான் வந்து படுக்க வச்சிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோவை எந்திரிச்சு அடுத்தது நேராக கிளம்பிட்டான். ஸோ இப்போ என்ன கேஸ் வந்திருக்குன்னா, அந்த எக்காலஜிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அந்த கிரியேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அவர் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் யார் கொடுத்துருப்பானா, அந்த மீனவர் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ நேற்று கூட அவரை கடிக்க வந்திருக்கும், இவர் தான் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பார் இல்லையா, அதனால அது செத்தே போயிடுச்சு போல. அதை அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. உடனே நம்ம மீனவர் வந்து இதை நான் தானே கண்டுபிடிச்சேன், ஸோ நான் இதுக்கு வந்து கிராபர்னு பேர் வைக்க போறேன் அப்படின்னதும் இதை பார்த்த அந்த மெரைன் எக்காலஜிஸ்டும், அட பாவி நீலாம் இதுக்கு பேர் வைக்க கூடாது, இது என்ன உயிரினம், எங்க இருந்து வந்துச்சு, இதோடைய ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்த்து தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மீனவருக்கு சப்போர்ட் பண்றான், அவர் தானே கண்டுபிடிச்சாரு. ஸோ இப்படி இவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்க, ஆனா இது என்ன கிரியேச்சர், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் உங்களுக்கு புரியல. அது போக இது உயிரோட இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் அதை நல்லா ஒத்து பார்க்குறாங்க. அப்படி ஒத்து பார்க்கும்போது அதோடைய வாயில வித்தியாசமா ஏதோ ஒன்று இருக்குது. உடனே அந்த கண்ணாடியும் அதை அப்படியே எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதுதான் அதோடைய வாய் போல, அதாவது அதோடைய நாக்கு போல. அது மூலமா தான் அடுத்த கிரியேச்சரை பிடிச்சி ரத்தத்தை வந்து இது மூலமா உரியும் போல. ஸோ இந்த அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா, அதே மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியும் அதை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு இது கண்டிப்பா ஒரு ஃபீமேல தான் இருக்கணும், ஏன்னா இதுக்குள்ள முட்டை இருக்கு அப்படின்னு ஒரு புதிய இதை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி பீச்சுக்கு தான் வரான். அங்க பார்த்தா அந்த கூனியோடைய கார் நிக்குது. அதான் அந்த திமிங்கலத்தை எல்லாம் தூக்கிட்டு போறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அவருடைய கார் மட்டும் நிக்குது, ஆனா அவரை காணோம். உடனே அந்த இடத்த அப்படியே சுத்தி பாக்குறாங்க, எங்கேயுமே இல்ல. சைட்ல ஒரு வீடு இருக்கும், ஸோ அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வெளியில நின்று உள்ள எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருக்குமா. என்னடா இது லைட் எரியுது, பகல் டைம்லயே உள்ள யார் லைட்டு போட்டு இருக்கிறது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அங்கிருந்து கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல அந்த வீட்டுல ஆள் இருக்கிற மாதிரி. அப்பதான் மேல பாக்குறாங்க, பார்த்தா ஏதோ ஒரு துணி தொங்குற மாதிரி இருக்கும். உடனே ஒரு ஏணியை போட்டு மேலே ஏறி பாக்குறாங்க. ஸோ அந்த துணி தொங்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன துணி அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து இழுக்க ட்ரை பண்றாங்க, முடியல. உடனே ஹீரோவோ அதை வேகமா தான் இல்லை அப்படின்னதும் ஹீரோயினும் பிடிச்சி வேகமா இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும் போது அதுல இருந்து தலை வந்து கீழே விழுமா. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் மறண்டு போயிட்டாங்க. ஸோ அது யாருடைய தலைனா, அந்த ஃபிஷர்மேன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அதான் அந்த வைஃபையும் வந்து அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அவனுடைய தலை தான் இது போல. ஸோ மறண்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும். என்னடா இது, யாரா இந்த மாதிரி கொடூரத்தை பண்ணா அப்படின்னு சாக்காக. அதுக்கப்புறமா அந்த தலையை எடுத்துட்டு அந்த ஐலாண்ட்லயே டாக்டர் ஜிம்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட போய் கொடுக்க. ஸோ அவரும் இதை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா இதை ஏதோ ஒரு அனிமல் தான் அட்டாக் பண்ணியிருக்குது, ஸோ அதுவும் ரொம்பவே கொடூரமான அனிமலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம மீனவர் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ ஹீரோவை பார்த்து வாங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு இதை காமிக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன காமிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட போனா அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அங்க இவருடைய வீடோடைய செவரெல்லாம் உடஞ்சு கிடக்குது. ஸோ ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்துட்டு போனதுக்கான தடம் போல. உடனே உள்ள வந்து மேப்பை பாக்குறாங்க. அதாவது இப்போ 3 இடத்துல வித்தியாசமான இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 இடத்தையும் கனெக்ட் பண்ணி எனக்கு என்னமோ இப்போ நம்ம ஒரு உயிரினம் கண்டுபிடிச்சோம்ல, அது ஃபீமேலா இருந்துச்சுல்ல, ஸோ அதை தேடி கண்டிப்பா மேலும் வந்திருக்கும். ஆனா அது எப்படி நிலத்துல நடந்து போகுதுன்னே தெரியலையே. ஏன்னா அந்த கண்ணாடி டாக்டர் என்ன சொன்னா நம்ம கிட்ட, அது தண்ணி இருந்தா தானே செயல்பட முடியும்னு சொன்னா, ஆனா தண்ணியே இல்லையே, அப்புறம் எப்படி செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போதுதான் நம்ம குடிகார மீனவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று நைட் வந்து மழை பெஞ்சது இல்லையா, ஸோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணி வந்திருக்குமோ அப்படின்னதும் தான் இவங்களுக்கும் ஒருவேளை அப்படிதான் வந்திருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ இதுதான் அந்த 3 இடத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு இடம். ஸோ காமனா இருக்கிற ஒரு இடம் போல. ஸோ இதுக்குள்ள போனா கண்டிப்பா அந்த கிரியேச்சர் இருக்கலாம். ஸோ உள்ள போய் நானும் ஹீரோனும் செக் பண்றோம், நீ வெளியிலே இருந்து எங்களுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ள போறாங்க. அப்படி உள்ள போனா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேனோடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. உடனே அதை பார்த்து பயந்துட்டு உள்ள போறாங்க. அதே சமயத்தில் வெளியில இருந்து அவன் என்ன பண்றான்னா சைடில் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றான். அப்படி செக் பண்ணும்போது ஒரு இடத்துல நிறைய முட்டைகளா புதைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்து இவன் ஆச்சரியப்பட, அதே சமயத்தில் நம்ம ஹீரோ உள்ள போனோம் இல்லையா, உள்ள போய் வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குமா. என்ன சத்தம்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கிரியேச்சர், அதான் டென்டக்கிள்லாம் வச்சு கொடூரமா இருக்கும். அது அப்படியே உங்களை பார்த்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயினும் ஜஸ்ட் மிஸ்ல பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. அந்த குகையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனா அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த குகையை விட்டு வெளியில வரல. ஆனா அதோடைய நாக்கை மட்டும் விட்டு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ தான் அட்டாக் பண்ணும். இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆளை விட்டா போதுண்டா அப்படின்னு வேகமா வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி போகும்போது மேல் இடத்துக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் போறாங்க. ஆனா எதுக்குமே வேலைக்காகல. என்னன்னா இங்க வந்து ஒரு பெரிய புயல் வர்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதனால எல்லா கனெக்ஷனும் கட் ஆயிடுச்சு போல, இந்த ஐலாண்டுக்கு வர எல்லா கனெக்ஷனும். அதனால இப்போ இவங்களால யாருக்கும் கால் பண்ண முடியாது. ஸோ வேகமா அந்த கண்ணாடிக்காரனுடைய ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. அங்க ஆல்ரெடி ஒரு கிரியேச்சர் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அது மேல வேகமா தீ வச்சு விட்டுறா நம்ம ஹீரோ. ஏன்னா இது ரொம்பவே ஆபத்துன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா. ஸோ இதை பார்த்த கண்ணாடியும் அட பாவி என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே இந்த ஃபயர் அலாரம் வந்து ஆக்டிவேட் ஆகி அது மேல தண்ணி தொளிச்சிருது. ஸோ அப்படி தண்ணி தெளிச்சா என்ன ஆகும், அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இதை பார்த்து இவங்க பயந்து
ஒளிஞ்சு வேக வேகமாக தண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அசையாமல் அப்படியே கிடக்குது. ஸோ செத்து போயிட்டு போல அப்படின்னு நினச்சிட்டு அது பக்கத்தில் வராங்க. அப்படி பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோடைய மூஞ்சிலையா ஏதோ ஒரு லிக்யூட தெளிச்சிட ஹீரோ கதறான். ஒன்று ஹீரோ மேலேயே அது ஏறி உட்காந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட இவனும் அந்த கிராபரை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அது முடியலை. கடைசியில் அது கீழே விழுந்து வாயிலிருந்து வாமிட்டாக எடுக்குது. ஸோ ரெட் கலர் வாமிட்டாக எடுக்குது. உடனே அதை மிதின்னு போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி மறுபடியும் மயக்கிடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்றும் புரிய வருது. அந்த கிரியேச்சர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மீனவருடைய ரத்தத்தை தானே குடிச்சிருக்கும். அப்படி குடிச்சதுனால தான் அதுக்கு உடம்புக்கு சரியில்லை. ஏன்னா அந்த மீனவர் அன்னைக்கு வந்து நல்லா குடிச்சிருந்தாரு. ஸோ ரத்தத்தில் ஆல்கஹால் கலந்துருக்கும். ஸோ அந்த ஆல்கஹால் தான் இந்த கிரியேச்சருக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு புது இதை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய பிளட்டும் ஆல்கஹாலாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு அது பாய்சன் மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்மளுடைய ரத்தம் வந்து அப்படியே ஆல்கஹாலில் ஊறி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் ஓனர் வந்து இதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா. ஏன்னா அவர் தானே பப் வச்சிருக்கிறாரு. அங்கே குடிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும். ஸோ அதனால அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நைட் எல்லாருமே உங்களுடைய பப்ல தான் இருக்கணும். ஏன்னா நிறைய குடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அங்கே ஓனருடைய ஒய்ஃப் வராங்க. இவங்க ஏதோ இப்படி சீக்கிரட்டாக பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே நம்மளுடைய பிறந்த நாள் வருது இல்லை, அதுக்கு தான் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க போல. சரி நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அடுத்தது எல்லாருமே வெளியில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த பப் ஓனருக்கும் புரிய வைக்கிறாங்க. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, அட பாவீங்களா இப்படி குடிக்க சொல்கிறீங்களே, குடிச்சா என்னுடைய உடம்புலாம் தாங்குமான்னு தெரியலையே அப்படின்னதும் ஒன்று ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் குடிங்க, ஆனால் நான் மட்டும் குடிக்காமல் இருக்கேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் தெளிவாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே ஹீரோயின் ஹீரோவை தனியாக கூப்பிட்டு வச்சு நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ மட்டும் இதுலேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னதும் அடியே இல்லை, நான் குடிச்சா என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதனால தான் நான் இப்படி முடிவு எடுத்திருக்கிறேன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, நான் என்னுடைய லைஃப்பில் குடிச்சதே கிடையாது, இப்போ என்னால் எப்படி தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியும், குடின்றது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அதை குடிச்சு பாரு அப்புறம் தான் உனக்கு புரியும் அப்படின்னு மோட்டிவேஷனலாக சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஸ்மித் வந்துடுறாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, அடியே இங்கே இருக்கிறதுல நீ மட்டும் தான் குடிக்காமல் இருந்திருக்கிற. ஸோ உன்னுடைய உடம்புல இப்போ நாங்கள் நிறைய ஆல்கஹாலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஆல்கஹால் எந்த அளவுக்கு செயல்படுதுன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் வர வழி இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளுடைய பிளட் சாம்பிள் எடுத்து அதை வந்து அந்த கிரியேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த கிரியேச்சருக்கு செலுத்த கொஞ்ச நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா அப்படியே செத்து போகுது. ஸோ இவங்களுடைய தியரி வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ குடிச்சிருந்தா அந்த கிரியேச்சர் நம்மளை அட்டாக் பண்ணாமல் விட்டுருன்றது. ஸோ அதனால அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா நேராக பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம அந்த பிரைனோடைய பப்ல தான் இருக்கணும், ஏன்னா இங்கே நிறைய ஆபத்து வரப்போகுது அப்படின்னதும் ஆனால் அங்கே யாருமே கேட்குற மாதிரி இல்லை. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு பப்ல வந்து பார்ட்டி வந்து ஃப்ரீ, யாரெல்லாம் வரீங்க அப்படின்னதும் எல்லாருமே நான் வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஸோ பப்புக்கு வந்துட்டாங்க. எல்லா ஊர் மக்களும் இப்போ இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோடைய டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களும் குடிக்கிறாங்க. ஆனால் அந்த கிரியேச்சரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய பிளான் போட்டு வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் குடிக்கல. இப்படி டைம் போயிட்டு இருக்க கடைசியாக மழையும் பெய்யுது. ஸோ இந்த டைமில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் உட்காந்து பேசிக்கிறாங்க. அதுலேயும் குடிச்சிருக்கிற நம்ம ஹீரோயின் அவளே கட்டுப்படுத்த முடியாமல் அவளுடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு குடி போதில் கேட்க. ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் குடிச்சவன் பேச்சு விடிஞ்சா போச்சு, இது எப்படி நான் இப்போ சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்க. அதே சமயத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கன்னடிக்காரா இருக்கான்ல, அதான் அந்த எக்காலஜிஸ்ட், அவர் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மற்ற எல்லாருமே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜிம்முன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் தான். ஸோ டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அவர் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சதுனால அவருக்கு உச்சா வந்துடுது. அதனால அப்படியே வெளியில் வராரு. ஏன்னா உள்ளே இருக்கிற பாத்ரூம் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் இப்படி இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் வந்து சாகலை, அவள் வந்து உயிரோடு தான் இருக்கிறா, ஆனால் என்னுடைய கேரக்டருக்கும் அவளுக்கும் செட் ஆகலான்றதுனால அவள் வந்து பிரிஞ்சு போயிட்டான். ஸோ அவள் பிரிஞ்சு போனதில் ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா இப்போ தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு இவனுடைய லைஃப்பை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே அந்த பப்புக்குள்ளே காமிக்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த கிரியேச்சருடைய குட்டிகள் வந்து அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஜிம் இருக்கான்ல, வெளியே வந்திருந்தார் இல்லையா, அவர் பார்த்து ஷாக்காகிறாரு. என்ன கர்மண்டா இது அப்படின்னு மிரண்டு போக கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய வருது. உடனே வெளியில் இறங்கி வந்து அதை அட்டாக் பண்ணுறான். அதுலேயும் ஒரு கிரியேச்சர் வந்து அந்த ஜிம்மோடைய மூஞ்சிலே பிடிச்சிரும். ஸோ எப்படியோ இவங்க வந்து அதை அடித்து நம்ம ஜிம்மை காப்பாற்றுறாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு நினைக்கும் போது பின்னாடி இருந்து அந்த பெரிய மேல் கிரியேச்சர் வருது. அதான் பார்க்குறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி டென்டக்கிள்ஸ் வச்சு மூவ் ஆக அதை அப்படியே வந்து இந்த ஜிம்மை பிடிக்கும் பாருங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பார்க்க மட்டும் செய்கிறாங்க. அது அவரை பிடிச்சி அவருடைய தலையை மட்டும் தனியாக வெளியில் துப்பிடுது. அவ்வளோதான் மிரண்டு போய்ட்றாங்க. ஐயையோ இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறி உட்காந்து
வந்துட்டாங்க. அந்த கிரியேச்சரும் அப்படியே கார்கிட்ட வந்து அது மேலே அப்படியே உட்காந்துருக்குது. இவங்க சத்தம் போடாமல் அப்படியே அமைதியாகவே இருக்க. சரி ஓகே, இப்படியே இருந்தால் அது நம்மளை வேட்டையாடிடும், நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு அங்கே ஒரு ரேடியோ இருக்கும் இல்லையா, கார் ரேடியோ, அதை ஆன் பண்ணி விட்டுட. அந்த கிரியேச்சர் அதனால டிஸ்ட்ராக்ட் ஆகிட. இந்த கேப்பில் கரெக்டாக நம்ம பப் ஓனர் வந்து இவங்க கார் கதவை திறந்து விட்டதும் இவங்க நைஸாக இந்த வழியாக ஓடி வந்து எப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தவங்க பதற்றத்தில் எல்லா பொருளையும் எடுத்து கதவுல வந்து லாக் பண்ணுறாங்க. அப்போ குடிபோதையிலேருந்து வந்த ஓனரும் அவருடைய கண் எடுத்துட்டு, நான் ஏன் பயப்படணும், நான் தான் குடிச்சிருக்கேன்ல, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அதை ஃபயர் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபயர் ஆகலை. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நெருப்பு வரலை. அவ்வளோதான். அந்த கிரியேச்சர் அப்படி இவரை பார்க்க, ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அவரை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்படி இவங்க கிச்சனுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் போது கிச்சனுக்குள்ளே ஓனருடைய ஒய்ஃப் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களை பார்த்து, ஆமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, என்னது அது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பப்புக்கு தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நைஸாக பப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, எப்படி தப்பிக்க போகிறதுன்னு தெரியல. அதனால எல்லாரும் முன்னாடியும் எந்திரிச்சு நின்று, இந்த மாதிரி இப்போ நம்ம உயிருக்கு ஆபத்து, வெளியில் புயலாக இருக்கிறதுனால கனெக்ஷனும் கட் ஆகிடுச்சு, இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும், அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்து கிரியேச்சர் வரப்போகுது, அதனால எல்லாருமே உஷாரா இருங்க அப்படின்னு இந்த சைடு நம்ம ஹீரோனும் எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் இது அந்த மக்களுக்கு சுத்தமாக புரியல. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு ஜாலியாக வெளியில் போகிறான். ஏன்னா ஃபுல் போதையில் இருக்கான் இல்லையா. அப்போ அந்த கிரியேச்சர் அப்படியே உன்னுடைய முன்னாடி வந்து நிற்குமா. ஸோ இவன் ஆனால் பயப்படலை. என்னடா இது கருமம், பார்க்குறதுக்கே கொலன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்போ இவனுடைய மூச்சு காற்று வந்து அந்த கிரியேச்சர் கிட்ட போகுது. ஸோ இது மூலமாக அந்த ஆல்கஹால் ஸ்மெல் அது மேலே பட அதுக்கு அது ஒத்துக்காது போல, அது அப்படியே இவனை தூக்கி எறிஞ்சிருது. ஐ மீன் அது மூச்சு விடும், இவன் பறந்து போய் விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்து மிரண்டு போன ஹீரோ, எல்லாரும் மேலே போங்க சீக்கிரமா டெரஸ் போங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பதறி அடிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போனதுமே இவங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கரெக்டாக அந்த குட்டி கிரியேச்சர் வந்துடுது. அதான் அந்த கிரியேச்சரோடைய குழந்தை போல. ஸோ இப்படி எல்லாருமே பயத்தில் மாடியில் இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஷூவை பார்க்குறா. ஸோ அந்த ஷூ வந்து அந்த கூனை ஒருக்கருடைய ஷூவாச்சே. இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம எப்படியாவது அதை திசை திருப்பி அதை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அங்கே இருக்கிற மிஷினை வச்சு எப்படியாவது அதை லாக் பண்ணிடலாம். அப்படி லாக் பண்ணிட்டோன்னா வெளிச்சம் வந்தாலே அதில் அது கருகி செத்து போகும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எப்படி அங்கே அதை கூட்டிகிட்டு போகிறதுன்றது தான் இவங்களுடைய டாஸ்க்கு. ஏன்னா இந்த ஓனருடைய வண்டிக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதை எடுக்கணும்னா இவங்க கீழே போய் எடுத்தாகணும். உடனே நம்ம ஹீரோயின், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வரா. ஸோ கையில் ஒரு நெயில் கன்னை வச்சுட்டு அங்கே இருக்கிற குட்டி குட்டி கிரியேச்சர் எல்லாம் வேட்டையாடிட்டு அந்த சாவியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கையில் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது மூலமாக தான் அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதுக்கிட்ட இருந்து போராடி கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கார் கீயையும் ஒரு இதுக்கு கீழே கண்டுபிடிச்சிட்டா. அதை எடுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த கிரியேச்சரும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இவன் நெயில் கன்னை வச்சு அடிக்க அது மூலமாக அங்கே இருந்த பவர் சோர்ஸில் பட்டுட. ஸோ இதனால அந்த இடமே இருட்டாயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அல்லு விட்டுருது. அதனால ஒரு லைட்டர் எடுத்து வேக வேகமாக அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அவளுடைய காலையை அந்த கிரியேச்சர் பிடிச்சிட. ஸோ அதனால அந்த லைட்டர் கீழே விழுந்து அந்த வீட்டில் அப்படியே தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இங்கே இந்த கிரியேச்சர் நம்ம ஹீரோயினுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஒரு கத்தியை எடுத்து அது மேலேயே ஒரு வெட்டு போட்டுடுறா. இப்போ அங்கே தீ பிடிச்சதுனால அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்க அவன் அப்படியே விண்டோ வழியாக தப்பிக்கலான்னு பார்க்குறான். அப்போ தான் பார்க்குறான் நம்ம ஹீரோயின் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒன்று வேக வேகமாக வண்டியில் ஏறிக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே அந்த கிரியேச்சரை திசை திருப்பி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. எந்த இடம்னா அந்த கூனியோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே பெரிய பெரிய மிஷின்லாம் இருக்குது. ஸோ இதில் எப்படியாவது அந்த கிரியேச்சரை சிக்க வைக்கணுன்றது தான் இவங்களுடைய பிளானு. அதனால அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ ஒரு இது மேலே ஏறி நிற்க அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை டென்டகிள்ஸை வச்சு அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்போ தான் பார்க்குறான் கீழே வந்து பேரலில் இருந்து ஆயில் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்படியாவது அதுக்கிட்ட வர வைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஆனால் அது நல்லா உஷாராக இருந்துட்டு மேலே இருந்து டென்டகிள்ஸை விட்டு மட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புல்டோசர் எடுத்துட்டு வேகமாக வந்து அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. புல்டோசரோட நேராக பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அதனால அது புல்டோசருக்கு அடியில் மாட்டிக்க நம்ம ஹீரோயின் மட்டும் எப்படியோ தப்பிச்சு நகர்ந்து வராங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படியோ ஹீரோவை காப்பாற்றிட பார்த்தல, நான் தான் உன்னை கடைசியில் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டென்டாக்கிள்ஸ் நம்ம ஹீரோ பிடிச்சிருது. அப்படியே அதை அவனை தூக்கிட்டு போக உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய கையில் அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சிருப்பான். அதை அது மேலே ஊத்துறான். உடனே அது கீழே விட்டுருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கன் எடுத்து அந்த பேரல்லையே ஷூட் பண்ண அந்த இடம் அப்படியே வெடிச்சு சதறுது. அந்த கிரியேச்சர் மேலேயும் தீ பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம பப் ஓனரையும் அந்த மீனவரையும் தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. மச்சி இன்னைக்கு நைட்டும் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும் ஆல்ரெடி ஏகப்பட்ட காசு செலவாயிடுச்சு, உனக்கு இன்னைக்குமா அப்படின்னு இவன் டென்ஷன் ஆக, இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கிரியேச்சர் எப்படியும் அழிச்சிட்டாங்க இல்லையா, அந்த நிம்மதியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இப்போ ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்திருக்குது. அப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட ட்ரிங்க்ஸை கொடுக்க, ஆனால் நம்ம ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸ் வந்து தூக்கி தூர போடுறான். ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட, அவ்வளோதான் 2 பேருக்கும் அப்படியே லவ் பற்றிக்க அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபியூச்சரை பற்றியும் பேசிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் முடிக்கும் போது கடற்கரையை ஒட்டி காமிச்சா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்குது. ஸோ எப்படியும் அதுவும் புரிஞ்சு வந்து இவங்களுக்கு வெயிட் வைக்க போகுதுன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.